கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோகா சங்கீதம் 77வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். யோசனையே ஹரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வாலவரே ஆராதனை ஆராதனை யோசனா உன்னத தேவனே ஓசானா 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 கான்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை காலுக பல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வாழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசாம் விடிவெளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தேடியனை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூலைகளே ஆராதனை ஆராதனை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 77வது அதிகாரம் 9வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த 9வது வசனத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதோட முடிகிறது. இது 3 செக்ஷனாக உங்களுக்கு நான் டிவைட் பண்ணி காமிச்சேன். முதல் 9 செக்ஷன் ஆசாப், இது ஆசாப் பாடின சங்கீதம். ஆசாப் தன்னை பார்க்கிறார், தன் சூழ்நிலையை பார்க்கிறார், தான் செல்லுகிற பாடுகளை பார்க்கிறார். பாட்டு அநேக கேள்விகள் அவருக்குள்ள எழுப்புது. ஏன் ஆண்டவரே என்ன ஏன் அப்படிங்க, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த 9வது வசனத்தோடு அந்த கேள்விகள் முடிந்து 10, 11, 12 இந்த 3 வசனங்களும் எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கிறார், தன்னை பார்க்கிறார். அப்பொழுது இது இது நான், என்னுடைய பலவீனம். தன்னை பார்க்க ஆண்டவர் கிருபை பாருங்க. அநேக நேரம் நம்மை பார்க்கணும், நம்ம என்ன பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனையுடைய காரணம் என்னன்னு நம்மளை பார்க்கணும். சரி, அடுத்து பாருங்க, கடைசி செக்ஷன் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம், அது லாஸ்ட் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ல, இங்க லாஸ்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, தேவதீரே உம்மை போல பெரிய தேவன் யார்? ஆண்டவரை பார்க்கிறார். ஐயோ நீ பெரிய கடவுளப்பா, இவ்வளவு பெரிய கடவுளை பார்க்கறத விட்டுட்டு நான் என்னைய பார்க்கிறேன்,
என்னுடைய சூழ்நிலையில பார்க்கிறேன், அது என்னுடைய தவறு, என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இதுல லாஸ்ட் பிரச்சனையை பார்க்கிறோம். 9, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. இந்த இரக்கம்ங்கிற ஒரு காரியம் தேவன்றது தான் வரும் மனுஷங்களுக்கு வர்றது. மனுஷங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அந்த கதையை முடிச்சிருவாங்க. அவங்களால அதுக்கப்புறம் ஒரு முன்னேறி போக முடியாத அளவுக்கு என்ன செய்வாங்க, அடிச்சு உட்கார வச்சுருவாங்க. ஆனா இரக்கம்ங்கிறது தேவன்றது மாத்திரம் மறந்தாரோ. ரெண்டாவது, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கத்தை. இரக்கம், உருக்கமான இரக்கம், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு இரக்கத்தை கொடுக்கிறார். சரி, இரக்கம் கிருபைங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு முதல் சொல்றேன். சரி, இரக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வர்றான், அவன் பிச்சைக்காரனுக்கு பயங்கர காய்ச்சல். இந்த காய்ச்சலோட இருந்துக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டு நிற்கிது. அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். ஐயோ, இந்த வீட்டில் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டா நான் இன்னைக்கு எங்கேயுமே நான் பிச்சை எடுக்க போனதில்லை. நான் அந்த 10 ரூபா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு காய்ச்சலுக்கு ஒரு 2 மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கி காலையில் என்னுடைய பிச்சை வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கிருபை என்ன சொல்லுதுங்கிறத 2வது செக்ஷன் பார்க்க போகிறேன். அப்போ இவன் எதிர்பார்க்கறது ஒரு இரக்கத்தை தான் எதிர்பார்க்குறான். அங்கே வாசலில் நிற்கிறான், கதவை திறந்தா ஓனர் நின்றுட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் நல்லா வயசானவர். இவனை பார்க்குறாரு, ஏப்பா பிச்சைக்காரனானியே? ஐயா, பிச்சைக்காரனுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா, வயிறு ஒட்டி போச்சு, ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா போவோம். உள்ள கூட்டிட்டு போறாரு. இது நடக்குமான்னு கேட்காதீங்க, இது நடக்கும். சரி, உள்ள கூட்டிட்டு போய் இங்க மேனேஜர் தான் இருக்காரு, மனைவி பிள்ளைலாம் யாரும் கிடையாது. இவர் என்ன சொல்றாரு, எப்பா இவரை எனக்கும் சாப்பிட்ற டைம் ஆச்சு, என்னோட கூட டேபிளில் உட்கார வைங்கன்னு. இவர் என்ன இறக்கம் எதிர்பார்த்தாரு, ஒரு 10 ரூபா கிடைக்காதா, கிடைச்சானா எனக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, அதனால கிடைச்சா அதான் இரக்கத்துல பார்க்குறாரு. ஆனா இங்க 2வது செக்ஷன் என்ன பார்க்கறோம்னா, உருக்கமான இரக்கத்தை. இந்த உருக்கமான இரக்கங்கிறது என்ன, நான் 2வது செக்ஷன் காட்டுறேன். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னே இவன் எந்திரிச்சு பையன் வணக்கம் வச்சுட்டு கிளம்ப பார்க்குறான். ஏப்பா உனக்கு வீடு இருக்கா? பிச்சைக்காரனே கதையா வீடுன்ட்டு. உடனே பக்கத்தில் அந்த மேனேஜர் பார்க்குறாரு. மேனேஜர், நான் புது பெட்ரூமில் போய் இப்போ ஸ்டே பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் பழைய பெட்ரூம் என்னப்பா இருக்கு செய்கிற அப்படின்னு கேட்குறேன். ஐயா சும்மா தான் எங்களுக்கு பூட்டிடுறேன். அது சும்மா தான் கிடக்கா, நீ நம்ம அண்ணனா போய் அங்கே படுக்க வை, அவர் அங்கே இருக்கட்டும். மேனேஜர், எவ்வளோ அது எதுக்கு உனக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல, அங்கே இருக்கட்டும் ஐயா. எங்கே இருக்கட்டும்? என்னுடைய பழைய பெட்ரூம்ல அவர் இருக்கட்டும். இதுக்கு பேரு 2வது செக்ஷன், தமது உருக்கமான இரக்கத்தை. இந்த 2 காரியம் பார்க்கணும், இரக்கம், உருக்கமான இரக்கம். இது 2ம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா நான் சொல்ல போயிடும். இப்ப இது கடைசி நாள், 2000 இந்த வருஷத்துடைய கடைசி நாளுக்குள்ள வந்தாச்சு, முடிக்க போறோம். இதுக்கு பேரு இரக்கம். சரிங்க, முடிக்கிறது இறக்கம்னா எத்தனையோ பேர் இதை பார்க்க முடியாம மறிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் பரலோகத்துல நம்ம அவரோடு கூட வைத்து, அது மிகுந்த உருக்கம் வந்தது ஹையஸ்ட். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாய் இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதுதான் உருக்கமான இறக்கங்கள். நித்தியத்துல நம்ம ஆண்டவர் நம்மளை கூட வைத்துக்கிறோம். இதுதான் 2 பார்த்தோம். சரி, இப்ப வசனத்துக்குள்ள பார்க்க போறோம். இரக்கத்தை குறித்து வசனம் என்ன சொல்றது நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? யாத்ராகமம் 33வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். சரிங்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் இரக்கமா இருக்கிறாரா? எஸ், நோ. யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும். ஏசாக்கு ஆண்டவரை பொறுத்து பல வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ஒரு தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், இவருக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த இரக்கத்தை இவர் என்ன செய்யறாரு? சந்தேகப்படுகிறார். இதே வசனத்தை பவுல் ரோமர் 7வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். சரி, ரோமர் 9:18 வாசம். ரோமர் 9:18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்காரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். ஆண்டவர் ஆசா மேல இரக்கமா இருந்தார். அதனாலதான் ஆசா ஒரு யூத குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை நேசிக்கிறவரா இருந்து ஆண்டவரை துதிக்கிற மனிதனா இருக்கார். இப்ப அவருக்கு கல்யாணம் வந்துருச்சு, எனக்கு இரக்கம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இரக்கத்தை ஆண்டவர் செய்றாரு, முடிவுக்குள்ளவே கொண்டு வரவே மாட்டார். சரி, 2வது செக்ஷன் பார்க்கிறோம். 9வது வசனம். கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கத்தை, கோபம், ஆண்டவர் கோபம் வருமா? எஸ், சந்தேகம். பிதாவாகிய தேவனுக்கு கோபம் வரும், குமாரனாக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் வரும், வராம இருக்காது. சரி, முதல்ல ஆட்டுக்குட்டியானோட கோபத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிடுறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தை நீங்க எங்க பார்க்கலாம்னா சங்கீதம் 2வது அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். இது நம் மேல இருக்கிற கோபம் கிடையாது. சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது. இந்த 2வது அதிகாரம் முழுதும் மேசியாவுடைய சங்கீதம். மேசியாவுடைய சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிறோம், ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சிட்டு ஒரு பிள்ளை இருந்துகிட்டே இருக்கிறது போல நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு இருக்கும். நமக்கு கிடையாது. ஆனா யாருக்கு யார் மேல அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, வெளிப்படுத்துதல். இது ஆட்டுக்குட்டியானுடைய கோபம். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 15வது சொல்றாங்க. பூமியின் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களையும் குகையிலையும் கண்மலையும் ஒளிந்து கொண்டு, பர்வதம் குகையில ஒளிந்து கொள்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது உலகத்தினுடைய முடிவு காலத்தை குறித்து சொல்லுங்க. உலகத்தின் முடிவு காலத்துல அநேக யுத்தத்துகள் சத்தங்களும் செய்திகள் வரும். அப்ப இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், இங்க பாக்குறீங்களா, ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது ஆழமா குழியை தோண்டி பெரிய பெரிய ஷெல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல கான்கிரீட் போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள தங்குறதுக்கு இடம் இருக்கும். இப்ப ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை இருந்தா அதற்கு விலை ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப ஒரு வீடு வாங்கினீங்கன்னா என்ன காஸ்டமோ அதோட 100 மடங்கு அதிக விலை உள்ள இருக்கும். இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுல தங்குறதற்கு அவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, பருவங்களுக்கு நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியான கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபநாக்கனியின் மகா நாள் வந்தது, யார் நிலை நிற்க முடியும். சரி, இப்ப இந்த கோபம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரை அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு வருகிற கோபம். ஆசாப் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஆண்டவருடைய கோபம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி. சரி, ஆண்டவருடைய கோபம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு பதில காட்ட போயிருக்கேன். ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். கத்ரா மெய்ப்பற்று நித்திய கிருபை. பாருங்க, எல்லாத்தையும் நீங்க இணைத்துக் கொள்றதுக்கு ஒரு வார்த்தை வந்து கிருபை. இந்த கிருபையில வித்தியாசமான கிருபை ஆண்டு கொடுக்கிறார். நித்திய கிருபை. நித்திய கிருபைனா என்ன சொல்லுங்க. நித்தியத்தில்
நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற கிருபை பேர் நித்திய கிருபை. எல்லாத்துக்கும் கிருபை கொடுக்குறேன். நான் நிர்மூலமாகாதபடி இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இறக்கங்களுக்கோ முடிவில்லை. இப்போ நாம் நிர்மூலம்னா டிஸ்ட்ராய் ஆகலை. ஏன் டிஸ்ட்ராய் ஆகலை நமக்கு தெரியாது. கொரோனால எத்தனையோ பேர்கள் மறித்தார்கள், புது புது வியாதிகளை எத்தனையோ பேர்கள் மறித்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்து நம்மளை பாதுகாத்துட்டே வர்றார். அப்படியே பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருக்கோம். நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்கு கடைசி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. இனி நாளைக்கு இன்னைக்கு மிட் நைட்ல புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா ஆரம்பிக்க போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இமை பொழுது கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு மேல இந்த கோபம் என்ன செய்யாது, எனக்கு இருக்காது அப்படிங்கிறாரு. சரி, இப்ப கர்த்தருடைய கிருபை யார் மேல் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல வாசிப்போமா? புலம்பர் பக்கம் 9:5. புலம்பல் 3வது அதிகாரம் 22. நாம் நிர்மூலமாகாதபடி இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவு இல்லை. இரக்கத்தை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டானா, இங்க நம்ம பார்க்கிறோம் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. எவர் எண்டிங், நெவர் எண்டிங், அது முடியவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். சரி, 32வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 32 வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். என்ன கிருபை? மிகுந்த கிருபை, ஒரு அளவில்லாத கிருபையினால் வர இறங்குவார். சரி, வாசிப்போமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103வது அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு கடைசி நாள் என்னுடைய மக செய்தி கொடுத்தா. ஆலயத்தில் செய்தி கொடுத்துட்டு புல்பிட்டில் இறங்கி வர்றா. வெளியில் வரும்போது எல்லாரும் அவளை சுற்றி பிடிச்சி கட்டி பிடிச்சிருக்காங்க. என்ன அருமையாக செய்தி சொன்னோமா. அது ஒரு மன்னிப்பை குறித்து ஒரு காரியத்தை சொன்னான். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். பையன் இருக்கான், 10th படிக்கிறான், ஸ்டீவ் சுஜித் ராஜ். ஏதோ ஒரு காரியத்துக்கு அவனை திட்டி பயங்கர திட்டிட்டு அவன் டீட்டிங் கிளம்புறான். 2 மணி நேரம் கழிச்சு அவன் வருவான். எங்கே வருவான்? வீட்டுக்கு. ஆவியானவர் உணர்த்துறாரு, உங்கள் பையனை நீ எதுக்கு தேவையில்லாமல் திட்டுனேன், இந்த ஒரு பிஞ்சி இருதயத்தை நீ புண்ணாக்கிட்டேயே அப்படின்னு சொல்லி. இப்போ சரி தப்பு பண்ணிட்டோம், நம்ம பையன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு என் மக புல்பெற்றிருந்து சொல்கிறேன். நான் அந்த 2 மணி நேரம் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரிஹர்சல் என்ன ரிஹர்சல்னா, நான் எப்படி என் பேரண்ட்டை மகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, ஸ்டீவ் என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்குறதா, இல்லை எப்படி அதை கேட்குறதுன்ட்டு ஒரே போராட்டமா 2 மணி நேரம் ரிஹர்சல் நடந்துகிட்டே இருந்துச்சு எனக்குள்ள. திட்டுறதுக்கு ஈஸி, திட்டி விட்டுட்டேன். ஆனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். இப்போ கீழே இறங்கி வரும்போது எல்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் அந்த மன்னிப்பு ரிஹர்சல் சொன்னீங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. நேற்று நைட்டு என் பேரண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது, காலையில் 10 மணிக்கு நீ எல்லா செய்ய போகிற, இவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது, நீ காலையில் தாத்தாவோட வந்து ஓபியில் உட்காரையா கேட்டேன். சரி தாத்தா வரேன் நாளைக்கு அப்படின்னா. காலையில் கேட்டதுக்கு நான் எப்பவுமே அந்த எஸ்ன்னு சொன்னால அவனை கொஞ்சம் வண்டியை ஒரு தள்ளணும். நான் வரல தாத்தா அப்படின்னா. அம்மா சொன்னாங்களே ஒழுங்கா போட தாத்தா கூட வந்தான். என் பக்கத்தில் உட்காந்து பல கேஸுகள் காமிச்சு, ஒவ்வொரு கேஸை நான் காமிச்சு எனக்கு இந்த வருஷம் முடிய போது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை முடிக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. கிருபையில எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளை பேர பிள்ளைகள் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இது அனாதின்றது என்ன வார்த்தைன்னா, உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய பேர் அனாதியின் தேவன், அனாதி தேவன். அந்த அனாதி தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு கிருபை வச்சிருக்கிறார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த கிருபையை உண்டாக்கி வச்சிட்டார். இந்த கிருபையில தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, 10வது வசனத்துக்குள்ள போகிறோம். நம்ம வாசிப்போமா? சங்கீதம் 77:10. அப்பொழுது நான் ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்க பாருங்க.
இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட், டர்னிங் பாயிண்ட். இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா ஆறுதல் அடையாய்ந்து பெற்று, 2வது வசனம். 3வது வசனம், என் ஆவி தொய்ந்து பெற்று, என் நான் பேசாதவனை சஞ்சலப்படுத்துகிறேன். என் ஆவி 7 பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக தள்ளி விடுவாரோ, ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, கிருபை அற்று போயிட்டோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு 10வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவரே இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் கர்த்தருடைய கலந்து என்னுடைய பலவீனம்னா என்ன நம்ம பார்க்க போயிடும். சரி, அந்த பலவீனத்தை முதல்ல ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம காட்டுறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். இங்கே யோசாபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இந்த யோசாபாத் ராஜா நல்ல ஒரு ஆண்டோடைய மனிதன், ஜெபிக்கிற மனிதன். இவருக்கு விரோதமாக யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க, அம்மோன் புத்திரரும், முதல் வசனம், அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் அவர்களோடு கூட ஏராளமான சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இவங்கெல்லாம் ஒரு கடற்கரை மணல் அத்தனையாக ஒரு பெரிய கூட்டம் இவருக்கு அகேன்ஸ்டா வந்துருச்சு. இப்ப இவர் ஒரு ராஜா, ராஜாக்கு யுத்தங்கிறது அவருக்கு தெரியும், ராஜாவா இருந்தா கரெக்டா யுத்தம் வரத்தான் செய்யும். ஆனா இவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், அப்பொழுது யோசாப்பா பயந்து, இது ஒரு மாமிசத்துல வருகிற ஒரு காரியம், பயந்து என்ன செய்யறாங்கிறது ஆச்சரியமான காரியம். கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தி யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இதுதான் உலக ராஜாவுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வித்தியாசம். இப்ப இதே இது ஒரு உலக மனிதர், ஒரு ஆண்டவர் அறியாத மனிதன் தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், சாப்பாடு, பிரியாணி, மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாம் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் தேத்தி ஓடு ரன், இதெல்லாம் நீ எப்படி ஓடி எப்படி பில்ட் பண்ண, அதை செய்யணும் இதை செய்யணும், ஒரே பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும். ஆனா இவர் உபவாசம் போடுகிறார். உபவாசம் போட்டா என்ன ஆயிடுச்சுருங்க, உடம்புல இருக்க சரீரத்தின் பலன் எல்லாம் போயிடும். உலக சரீர பலன் போக 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 ஆண்டோடைய பலன் போடும். அதாங்க உபவாசங்கள். பாருங்க 4வது வசனம், யூதா ஜனங்கள் கர்த்தருடைய சகாயம் தேட கூடினார்கள். சகாயம், ஹெல்ப். எங்களால முடியாது, இதான் பலவீனம். எங்களால முடியாத ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கணும். இப்ப இதுதான் பலவீனம். இந்த பலவீனம் ஆண்டவரத்தை நேசிக்கிறார். என்னால முடியல ஆண்டவர், நீங்க எங்களுக்கு சகாயம் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். பாருங்க 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன், தேவர் ஜாதிகளை எல்லாம் செய்றாரு, உம்மால் ஒருவாரும் உம்மை எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்ப சாத்தானுடைய நோக்கம் என்னன்றத 20வது அதிகாரம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல இதுதான் சாத்தானுடைய நோக்கம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை சுதந்திரிக்க பண்ணின சுதந்திரம்னா என்னன்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஆண்டவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறார். சாத்தான் திடீர்னு அவருக்கு என்ன செய்தார்னா, நான் நடந்த சமூகத்தை உங்களுக்கு கிளீனா சொல்லிடுறேன். அவர் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், பிஹெச்டி தான் கிடையாது. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னார். இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார். காவி ஒரு ஜிப்பா போட்டிருப்பாரு, கழுத்துல ஒரு ஜோல்ராப்பை இருக்கும், அதில் ஒரு பைபிள் இருக்கும், ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரு, அது காவி கலர் ட்ரெஸ், வேற எதுவுமே இருக்காது, மோதிரம் வாட்சி எதுவுமே இருக்காது. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று அவர் ஒரு செய்தி சொன்னார்னா அத்தனை வாலிபர்கள் மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க. இவர் இப்படி ஊழியத்தை நடத்திக்கிட்டே இருந்தார். திடீர்னு நாகர்கோயில ஒரு ஊழியத்துக்கு போனார். அங்க ஒரு சிஸ்டரை பார்த்தார். பல எத்தனையோ சிஸ்டர்கள் பார்த்தாரு. அந்த சிஸ்டர்கிட்ட விழுந்து அந்த அக்காவை திருமணம் செய்துட்டார். திருமணம் செய்தது தவறுன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நான் கல்யாணம் கிட்ட இருக்கேன், எனக்கு மக இருக்கா, எனக்கு பேரங்க இருக்காங்க. ஆனா அழைப்பு சுதந்திரம். ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா நின்ன மனிதன் சாத்தம் அடிச்சு
அப்புறம் அவருடைய கெட்டப்பே மாறிடுச்சு. காவி ட்ரெஸ் போய் சூட் போட ஆரம்பிச்சார். கழுத்தில் பிரேஸ்லெட், கழுத்தில் செயின், கழுத்தில் இங்கேருந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. வாட்சி, மோதிரம், என்னென்னலாம் உண்டா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் இது எதுவுமே போடக்கூடாது, இது போடக்கூடாது, தவறு, உங்களை அலங்கரிக்கக்கூடாதுன்னு சொன்ன மனிதன் இப்போ அத்தனை ட்ரெஸ் போட்டார். இதுதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கு. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 11 வசனம், எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் எங்களை துரத்தின. கடற்கரையில் நடந்தது என்னாச்சுன்னா, எந்த டாக்டரின் அவர் சொன்னாரோ அதிலே விழுச்சார். அவருடைய பேசிக்கான டாக்டரிங் என்ன சொல்லுவார்னா, விசுவாசத்தில் உங்கள் நோய் உங்களை விட்டு போகும். இதுதான் அவருடைய பேசிக் டீச்சிங். எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் உங்கள் நோய் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். இவருக்கு பிரெயினில் ஒரு கட்டி வந்துருச்சு, டியூமர். கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க பிரெயின் டியூமர். கடைசியில் மறிக்கும்போது அழுது 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 மறித்தார். சாத்தான் இங்கே எதை சுதந்திரித்திருக்கீங்களோ அதை உங்களை விட்டு பிடுங்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். சரி, இப்போ பலவீனம் என்னன்றது நான் காட்ட போவேன். 12வது வசனம் பார்ப்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயிக்க மாட்டார்கள். எங்களுக்கு முன்பாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இதுதான் பலவீனம். ஒரு ட்ரூ கன்ஃபெஷன். ஆண்டவரே, எங்களால் முடியாது ஆண்டவரே, நீங்க தான் அதை செய்யணும், எங்களுக்கு பலன் இல்லை, நோ பவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறார். இதுதான் இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ உங்களுக்கு புரியும். சங்கீதம் 77வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். பலவீனமா? இந்த பலவீனத்தை ஆண்டவர் ரசிக்கிறார். ஓ, என் பிள்ளை என்கிட்ட சரண்டர் ஆகிறான், ஆண்டவரே சொல்லி இந்த பாதத்தில் விழுகிறான். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. சரி, இதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றார் பாருங்க. 21வது வசனம் பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்தவர்களை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிக்கும். இப்ப ஒரு மிலிட்டரி சோல்ஜர் நடக்குதுங்க. வழக்கமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலால் படை அப்படின்னு இருக்கும் அந்த காலத்துல. அதற்கு பின்னாடி ஒரு குதிரை படை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு யானை படை இருக்கும், அதுக்கு கடைசியில் ராஜா இருப்பார். இப்படிதான் அந்த பேட்டர்ன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ராஜா போக மாட்டார். காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, பின்னாடி ராஜா. இங்க இந்த படைகளுக்கு முன்னாடி போறது யாருன்னா ஆண்டவர் துதிக்கிற ஒரு டீம். ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதித்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடல் நிறுத்தினார். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எப்ப இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்களோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாடி துதிக்க தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோனியர் புத்திரரும் மோவாபியரையும் சேர் மலையிலிருந்து வந்த ஒருவருக்கொருவர் எலும்புட்டு வச்சிருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பிரெயின்ல போய் கிரியை செய்கிறார், மூளையில. நான் ஒரு செய்தி சொல்றேன், செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த நல்லா ஸ்டெப் சொல்லணும்னு என் பிரெயின்ல டிசைட் பண்ணிட்டேன், சொல்லி முடிக்க போறேன் லாஸ்ட் 5 minutes. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பிரெயின்ல போய் கிரியை செய்யறார். இதுக்கு முன்னாடி பிரெயின்ல கிரியை செய்திருக்கிறார். எங்க பார்ப்போமா? ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாபேல் கோபுரத்தை நம்ம பார்க்கணும். பாபேல் கோபுரத்தை இவங்க கட்டிட்டு அவங்க என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம், பின்பு அவர்கள் நாம் பூமியின் மீது சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தில் சென்று நமக்கு பேர் உண்டாக்கும் என்று சொல்றாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இறங்கி வந்து அவங்க பாஷைகளை தாறுமாறுறாங்க. அப்ப அங்கேயே என்ன செய்யறாங்கன்னா, பிரெயின்ல போய் கிரியை செய்கிறார். கிரியை செய்து எல்லாரையும் சிதறி போக வைக்கிறார். இது பாபேல் கோபுரத்தில் செய்த அதே காரியத்தை இங்கே ஆண்டவர் செய்கிறார். 22வது வசனம், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். கர்த்தர் எழும்ப பண்ணி ஒருத்தர் என்ன செய்யறான், இன்னொருத்தனை வெட்டுறான், இவன் இன்னொருத்தனை வெட்டுறான், வெட்டி வெட்டி எல்லாம் காலி. அப்ப நம்ம இங்க பாக்குறது என்ன அப்படின்னா, இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க உங்களை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல வர்றீங்களோ, ஆண்டவர் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க 23 எப்படி, அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயீர் மலைத்தர்கள் அவர்கள் அது ஒருவரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
24 வசனம், யூதா மனுஷர் வனாந்தரத்துல ஏராளமான கூட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இல்லை பிரேதங்களாக்குறாங்க, ஒருத்தர் கூட தப்பல. இப்ப ஆண்டவர் எப்ப கிரியை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இருக்கணும், நான் சும்மா இருக்க சொல்லுவேன். ஆண்டவர் நீங்க துதிக்க சொல்லுவாங்க, துதிக்க சொல்லுவாங்க. துதிக்கும் போது சத்ரு பயந்துருவார். அதனால நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனம், ஆண்டவர் ஒரு பெரிய கொள்ளை பொருளை கொடுக்கிறார். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்களுக்கு உடைமைகளையும் கொள்ளை பொருளையும் கண்ட பொழுது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களை பிரேதத்திலிருந்து எடுத்து உரிந்து ஆடை ஆபரணங்களை 3 நாள் கொள்ளுகள். 3 நாள் அவங்களுக்கு பிஸி. என்னது? அங்க இருக்கிற கொள்ளை பொருளெல்லாம் அள்ளிட்டு போறதுக்கு. இவங்க வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒட்டகத்துல எல்லாம் ஒரு சரப்பணி நெக்லஸ் எல்லாம் மாட்டிருக்கோம். இது இவங்க காசு போட்டு வாங்கினது கிடையாது. ஏதாவது ஒரு யுத்தத்தில் என்ன செய்வாங்க, அடிச்சு ஏகப்பட்டிருக்கா அதை ஒன்ன செய்வாங்க, மாட்டி விட்டுருவாங்க. அப்படி அவங்க கையில காதுல போட்டிருந்த கொள்ளை பொருள் அடிச்சு வரதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் 4வது நாள் பாருங்க, 3 நாள் பிஸி. 26 4ஆம் நாள் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தினார்கள். இது பெராக்கா என்று பேர் சொல்றாங்க. சரி, இப்ப 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து 27வது வசனம் பாருங்க, ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு பாருங்க. பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் மேல் கலிகூர்ன அப்படின்னாலே யூதா மனுஷர் யாரும் எருசலேம் அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு எருசலேம். அப்ப உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆசைப்பட்டு. அடுத்து ஒரு குறிப்பு மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 77வது அதிகாரம் 10வது, ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரச வருஷங்களை நினைவு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, ஆவியானவர் இந்த வருஷத்தினுடைய கடைசி செய்தி வருஷங்கள், இது ஆண்டோடைய கைங்கள வருஷம். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறார். உயிரோடு வைத்ததுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க இருக்கிறோம். சரி, இதை மட்டும் என்னன்றது நம்ம பார்த்து முடிக்க போயிடும். ஆண்டவர் ஆயுசை கொடுக்கிறார். அப்படி ஆயுசை கொடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்த ஒரு ராஜாவை பார்த்து விட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். வாசிப்போமா? ஏசாயா 38வது அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தார். இப்ப ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறார். போய் சொல்லு, முடிஞ்சிருச்சு, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அப்ப வீட்டுக்காரங்க ஒழுங்குபடுத்தினா என்ன அர்த்தம்? உயிர் எழுதுப்பா, சொத்து யார் யாருக்கு போகுதுன்னு எழுதி வைன்னு சொல்லி. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய வயசு 66, அன்னைக்கு 56 வயது இருக்கும். நான், என் தம்பி, அண்ணன் 3 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் எங்க சொத்தை நாங்க ஏற்கனவே பிரிச்சுட்டோம். அடுத்து எனக்கு அப்புறம் யாருக்கு வரணும், என் மனைவிக்கு வரணும், அப்புறம் என் மகளுக்கு வரணும், எல்லாத்தையும் ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்கறதுக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு ரிஜிஸ்டர் அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ரிட்டையர் ஆகிற வயசுல உட்காந்துக்கிட்டு அது எங்கள்கிட்ட கேட்டுச்சு, ஏன் டாக்டர் இவ்வளவு சீக்கிரமாக கொஞ்சம் வயசுலயே நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னோம், எங்க அப்பா 63 வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். 63 வயசுல இறந்துட்டார் எங்க அப்பா. இப்ப நாங்க அதெல்லாம் தாண்டி போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது எவ்வளவு நாள் எங்க ஆயுசுன்னு சொல்லி. ஆனா இது எங்க வேலை, அப்படித்தான் சொல்றாரு. இது வில்லு எழுதுப்பா, நீ சாகப்படுறாரு. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தர், சுவர்புறமாக திருப்பி கொண்டுனா ராஜ அரண்மனை எங்க இருக்கா, அடுத்த சைட்ல தேவாலயம் இருக்கும். ஜெபிக்கிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று மிகவும் அழுதான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி உன் விண்ணப்பத்தை கேட்டேன்கிறார். அதாவது ஏசாயா ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போறார், இந்த முத்தத்தை கூட தாண்டல. ஆண்டவர் சொல்லு, நீ ஸ்டாப் 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 ஏசாயா, போய் சொல்லு, நான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன், 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது எங்க இருக்குன்னா ஏசாயா சங்கீதம் 77வது அதிகாரம், உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறு. இன்னைக்கு நாம் நிர்மூலமாகாம இந்த வருஷத்தை முடிச்சு அடுத்த வருஷத்துக்கு போறதுக்கு காரணம் வலது கரத்தில் இருக்கிற ஆயுஸ். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, மை துதிக்கிறோம் ஐயா, இது நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா. ஆசா, இது என்னுடைய பலவீனம் என்று சொன்னார் ஐயா. அதுபோல எங்களுடைய பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது நம்முடைய சொத்தா கிருபை ராஜா. இறக்கங்களுக்கோ முடிவில்லை. முடிவில்லாத இறக்கத்தோடு எங்களை வழி நடத்துகிற தயவுக்கும் அன்புக்கும் இறக்கத்தக்க ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.